என்னடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கியா? எடுத்துட்டேன்க்கா. மாடியில் துணி காய போட்டு வச்சிருந்தேன் உந்தலாம், அதெல்லாம் எடுத்து மச்சு வச்சுக்கிங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சரி, வீட்டில் மற்றவங்களாம் எங்க சொல்லிட்டு நான் கிளம்புறேன், மணி ஆச்சுல. ஏண்டி எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலைக்கு போயிருக்கிறாங்கடி. பெரிய பொண்ணு ராணியும் ஸ்கூல்லேருந்து பசங்களை இட்டு வரத்துக்கு போயிருக்கா. எங்கள் அத்தை வெளியில் திண்ணையில் உட்காந்து இருப்பாங்க. வேற யாரும் கேட்குறேன். சரி, அவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். மணி வேற ஆகுது பஸ்ஸுக்கு. சரி, நீ கிளம்பு, நான் சொல்லிக்கிறேன் அவங்க கிட்டலாம். அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. பஸ்ஸுக்கு வேற மணி ஆகுது சொல்கிறேன். சரி கிளம்பு. எங்க அந்த குட்டி பாப்பா எங்க? குட்டி பாப்பா வெளியில் செருப்பு போட்டு ரெடியாக நிற்கிது. பாருப்பா, வீட்டுக்கு போனேன்னு அவளை ரெடியாக கிளம்பி போயிட்டாளா? ஆமாம் ஆமாம். சரி, உன் வீட்டுக்காரர் தான் வரேன்னாரே, அவர் வந்தோடனே கிளம்பி போக வேண்டியதானே? ஏன் அதுக்கு முன்னாடி கிளம்பி போகிறேன்? அதான் சொன்னல, அவன் இங்கே வந்தாலும் சும்மா இருக்க மாட்டானே. அவன் வரத்துக்கு முன்னாடி நான் கிளம்பி போயிடுறேன். உங்கள் மாமியார் தான் பஸ் ஏறிட்டான்னு சொன்னாங்க ரெடி வீட்டுக்காரே. அப்புறம் நீ ஊருக்கு போனோன்னு அவர் இறங்கி இங்கே வந்துட போகிறாரு. வந்தாருன்னா அவரையும் கையோடு கூட்டின்னு போயிடுவல்ல. அதுவும் சரிதான். எப்படி இருந்தாலும் நான் வந்திருக்கணுமே, வரதா இருந்தா எங்கன்னா குச்சிட்டு வந்து கிடப்பான். விடு, அதெல்லாம் வரமாட்டான். அது மீறி வந்தானா அச்சு தொத்தி விடுங்க வீட்டுக்கு போய் சொல்லி. ஏன்டி இப்படி பேசுகிறேன்? பின்ன வேற என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு வச்சு விருந்து போட்டான்ட்டு போறீங்களா? சரி சரி, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியது தானே. அவசர அவசரமாக கிளம்புறேன் காலையிலேருந்து சொல்லின்னு இருக்கேன். பரவாயில்லக்கா, அப்புறமா வரேன். சரி, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணே. சரி பண்ணுறேன். ஆட்டோக்கு என்ன சொல்லவா? இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரையும் போகிறதுக்கு? அதில் எதுவும் வேணாக்கா, இந்த தானே இருக்கேன், நடந்து போயிடுவேன். இன்னும் காலையில் நடந்து போனால் ஒரு 5 நிமிஷம் ஆக போதா, அதுக்கு எதுக்கு ஆட்டோ? சரி, வெயிட்லாம் பசங்களாம் வச்சிருக்கேன், அதான் கேட்டேன். நாங்களாம் நடந்ததே இல்லை பாரு. ஊர்லேருந்து நடந்து காடு மலை ஏரி குளம் குட்டைன்னு எல்லாத்தையும் சுற்றி தான் வந்து நிற்கேன் நானும் என் பசங்களும். அதெல்லாம் நடக்கிறதா எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. 5 நிமிஷம் தானே, அதுக்கு ஒரு 100 ரூபாய் கேட்பாங்க. எதுக்கு? நடந்தே போயிடறேன் நான். அப்படி சொல்கிறியா? சரி, பார்த்து போங்கண்ணே. சரிக்கா, கிளம்புறேன். பசங்கிட்ட சொல்லிடுண்ணே. மோனி, போயிட்டு வரேண்ணே. அக்கா கிட்ட சொல்லிடுண்ணே. சரிங்க சித்தி. நல்லா படிங்க, சரியா? சரிங்க சித்தி. சரி வாக்கா போகலாம். சரி வா போகலாம். டேய், பெரியம்மா கிட்ட அக்கா கிட்ட போயிட்டு வர சொன்னியா? இன்னும் இல்லைம்மா, சொல்ல போகிறேன். சீக்கிரம் சொல்லிட்டு வா. பெரியம்மா, போயிட்டு வரேன். பாய் அக்கா, பாய். பார்த்து பத்திரம், ஒழுங்காக படிக்கணும், சரியா? தங்கச்சி பாப்பா கூட சண்டைலாம் போடக்கூடாது. சரிங்க பெரியம்மா. சரி வா, வெளியே போய் நிற்கலாம். பெரியம்மா வருவாங்க. சியானா வெளில தானே இருக்கா? ஆமாம்மா, வெளில தான் ஷூ போட்டு உட்காந்துக்கா. சரி வா போகலாம். இன்னும் அம்மாவை காணோம். எல்லோ கலர்ல பூ சூப்பரா இருக்கு. பிச்சில் அம்மா செடியிலேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். எடுத்துன்னு போய் நோட்டில் ஒட்டி வச்சுனா சூப்பரா இருக்கும். இதுனா நம்ம புள்ள மாதிரி இருக்கு. இந்த ஒரு பூ. சியானா, அப்பா அப்பா, நீ மட்டும் இங்க என்ன பண்ற? நானும் அம்மாவும் வீட்டுக்கு போறோம். அதான் வெளியே நிக்க சொன்னாங்க, வராங்களாம். அதான் நின்று நிற்கேன். புள்ளைய தனியா விட்டுட்டு அவ என்ன பண்ணி நிக்கா உள்ள? சரி, நீ வா, நான் உன்னை கூட்டின்னு போறேன் ஊருக்கு. அம்மா, உங்க அம்மா வருவா, வா. அப்படியே குழந்தை பாரு, வர தெரியாதா? நம்ம போலாம், வா. அம்மா வந்தா நான் வருவேன். வான்னு சொல்றேன்ல. அப்போ உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரவா? ஐஸ்கிரீம் அண்ணாக்கு? அண்ணாக்கும் சேர்த்து தான் வாங்கி தரவா. நம்ம வாங்கி நிக்கலாம், அம்மா வருவாங்கன்னு. சரி வா போலாம். புள்ளைய தனியா விட்டுட்டு உள்ளியா இருக்கிறா, தேடட்டும். அப்பதான் புள்ளியோட அருமை என்னன்னு தெரியும். நீ வா சியானா, நம்ம போலாம். எனக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும். சரி வாங்கி தரவா. தலைமாலே புள்ளியும் இருக்கு பேர். 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் வருமா. எங்கடி சியானாவை காணோம்? இங்கதாங்க எங்கன்னா இருப்பா. எதனா செடி கொடியை வேடிக்கை பார்த்து நின்று இருக்கும். அதுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். ஆமா, சரி வைங்க. வருவான். செருப்பு போட்டு நிற்கான். சரிக்கா, போயிட்டு வரேண்ணா. அடிக்கடி வந்துட்டு போடி. சரி வந்துட்டு போறேன். ஏக்கா, ரஷ்மிக்கா, வாடி வா. ஸ்கூல்ல இருந்து பசங்களை இட்டுன்னு வந்துட்டியா? இட்டுன்னு வந்துட்டேன். உங்க பேர் எனக்கு ஊருக்கு கிளம்பிட்டா. பார்த்தேன். உங்க வீட்டுக்காரர் தான் உங்க குட்டி பொண்ணு இட்டுன்னு போய் நிற்காரு. சண்டைலாம் முடிஞ்சிச்சு நான் வரத்துக்குள்ள. எது? எங்க வீட்டுக்காரர் இட்டுன்னு போய் நிற்காரா? ஆமாக்கா, சியானா தானே, சியானாவை தான் இட்டுன்னு போய் நிற்காரு. நான் தான் வர வண்டியில பார்த்தேன். என்னடி சொல்றேன்? அவர் இங்க வரவே இல்லடி. சியானா வெளில செருப்பு போட்டு நின்று அப்படியே கூண்டு போயிட்டாரு போலி. அந்த ஆள் வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவன் எதுக்கு இந்த பொண்ணை இட்டுன்னு போனான்னு தெரியலையே. இப்போ நீங்க அமுச்சு இல்லையா அவர் கூட? நானும் நீங்க தான் அமுச்சு விட்டீங்க. சண்டைலாம் முடிஞ்சிச்சு போல, எல்லாம் ஃபேமிலியா ஊருக்கு கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சேன். ஏண்டி, நாங்களாம் யாரும் அமுச்சு இல்லடி. வீட்டு வெளியே செருப்பு போட்டு நிக்கிறேன்னு சொன்னா இங்க வந்து பாத்துருப்பான் அந்த ஆளு. அவன் நின்னுக்கோ அப்படியே கூட்டுன்னு கிளம்பிட்டு இருப்பான். சரி போய் நிறுத்துங்க போங்க. எப்படி இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவான். விடு, அங்க போய் பிடிச்சிக்கிறேன். இப்போ அங்கதான் கிளம்பிட்டோம் நாங்களும். ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி, பெரிய ஃபைட் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். இதுவும் இல்லாமல் சிம்பிளா முடிஞ்சிச்சே. ஏண்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. குடும்பத்துக்குள்ள கலவரத்தை உண்டு பண்றதுக்குன்னே இருப்ப போலே நீ. அது இல்லக்கா, அக்கா தான் அடிக்க கட்டையில ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ரெண்டு அக்கா தான், அதுதான் நான் எதிர்பார்த்தேன். சரி விடு, போதை இறங்கிச்சு போல, தெரிஞ்சிட்டு இருப்பான். அந்த குழந்தைய மட்டும் இட்டுன்னு போயிட்டு இருக்கா. சண்டை போடாத. சண்டைக்கு என்ன போடலாம், கத்தின்னு வந்திருந்தானா பிறந்திருக்கலாம். அதுவும் சரிதான். அமைதியா போனதுனால விட்டுட்டீங்களா? ஆமா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அடிக்கடி வந்துட்டு போங்கன்னா வீட்டுக்கு. இனிமே அடிக்கடி வந்துட்டு போய் தாண்டி இருப்பேன்.
மீனோட கல்யாணம் வேலை வேற இருக்குன்னு அக்கா சொல்லி நின்னாங்கல்ல, அதெல்லாம் வேற வேற யார் பாப்பா? நாங்க தான் கூட மாட இருந்து பார்க்கணும். ஆமாம்மா, அந்த வேலை இருக்கு இன்னும். சரி நான் கிளம்புறேன், பஸ்ஸுக்கு வர மணி ஆச்சு. ராணி எங்க? ராணி இருந்தா சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். அவங்க பசங்களை இட்டு போய் வீட்டுல விட்டு ட்ரெஸ்ல மாத்தி விட்டுருக்காங்க. சரி சரி சரி, பசங்களை பார்க்கட்டும், நான் கிளம்புறேன்னே. எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்கண்ணே. நிக்கா நீ கூட மாமா கிட்ட சொல்லிடு. எல்லார்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன்டி. உனக்கு வேற பஸ்ஸுக்கு மணி ஆகுதுனால கிளம்பு சீக்கிரம். நான் வாங்கி கொடுத்தேன் புது புடவைலாம். எடுத்து வச்சுக்கினியா இல்லை மறந்து இங்கே விட்டு வச்சுட்டு போயிட போறேன்? அதெல்லாம் பத்திரமா முதல்ல எடுத்து வச்சுட்டேன். சரி சரி, காசு கீசு எதனா வேணுமா? ஏக்கா அதெல்லாம் இருக்குக்கா என்கிட்ட. சரி இருந்தாலும் காசு கொடுத்தாலும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பத்திரமா வச்சுக்கோ. 1000 ரூபாய் 2000 ரூபாவா? ஏன்னா அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்தது. சரி சரி சரி, நான் இனி பார்த்துக்கிறேன். சரிடி, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணேன்னா மறந்துடாத. வந்துட்டு போயிட்டு ஃபோன் பண்ணி பேசு அடிக்கடி. பண்ணுறேன். எங்கே போனாலும் முதல்ல ஃபோனை கையில் எடுத்துன்னு போ. ஆற்றுக்கு போயிட்டு ஏரிக்கு போயிட்டு ஃபோனை வீட்டில் வச்சுட்டு சுற்றி நிற்காத. சரிக்கா பண்ணுறேங்க்கா. டேய் சீக்கிரம் வாடா, மணி ஆச்சு. ஏக்கா ஆட்டோ எதனா பிடிச்சின்னு வருவேன். நீ ஆட்டோ எதனா இருக்கான்னு தெருவில் இருந்தால் கூப்பிடுடி. ஏக்கா அதெல்லாம் எதுவும் வேணாம், சொன்னா கேளுங்க, நான் நடந்தே போயிடுறேன். முன்னாடியே வந்து பாப்பா இருந்தது, இப்போதான் அவர் இட்டும் போயிட்டார்ல. நானும் இவனை மட்டும் தானே நடந்தே போயிடுவோம் டக்கு டக்குன்னு. ஆட்டோவில் கூப்பிடாதீங்க. பாரு அப்பத்துலேருந்து இந்த மாதிரி தான் சொல்லி நிற்கா. ஆட்டோ கூப்பிட்றேன், நானும் அப்பத்துலேருந்து சொல்லி தான் இருக்கேன். சரி அவங்களுக்கு முறுக்கு குழம்பு குழம்புலாம் எதை எடுத்து வச்சிருந்தேக்கா, குத்தமிச்சியா? ஐயோ மறந்தே போச்சுடி. பேக்கில் போட்டு கிச்சன்லேயே பத்திரமா வச்சுட்டு வந்துட்டேன். எது நைட்டு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கா? நானும் வாங்கி போடணும்னு நினச்சி மறந்தே போயிட்டேன் பாரு. இரு நான் ஓடி பேசுன்னு வரேன். எங்கள் அக்கா இப்படி தான் எல்லாத்தையும் மறந்து போயிடும். யாருன்னா ஒருத்தர் ஞாபகம் பற்றினே இருந்தால் தான் அதுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா அந்த குழம்பு நாங்கள் தான் நைட்டு வச்சு சாப்பிட்டுக்கணும். அவள் சின்ன வயசுலேருந்தே அப்படி தாண்டி அடிக்கடி எல்லாத்தையும் மறந்து போயிடுவா. ஞாபகம் மறதியா? கொஞ்சம் அந்த மாதிரி தான் வச்சுக்கோயேன். சரிக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கார கூட சண்டைலாம் போடாதீங்க, ஒத்துமையாக இருங்க. அப்படியே ஒத்துமையாக இருந்துட்டாலும் போடி நீ வேற. நானே இங்கே பெரிய சண்டை கலவரம் தான் நடக்க போகுதுன்னு நினச்சி வேகமாக வந்தேன். பார்த்தா ஒன்றும் இல்லாமல் சப்புன்னு முடிச்சு விட்டீங்க. என் வீட்டு சண்டையை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கியோ? ஆமாம், ஊருக்கு அதெல்லாம் எவ்வளோ முக்கியம். அது சரிதான். சரி போகிற வழியில் எங்கள் அத்தை கேள்வி உட்காந்துக்குது வெத்தலை பாக்கிச்சின்னு. அதுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னா. அவங்க அங்கே தான் இருக்காங்களா? நான் கூட எங்கேயும் வெளியே போயிருக்காங்கன்னு நினச்சிருந்தேன். அப்போயே எங்கள் அக்கா கிட்ட கேட்டுருந்தேன், எங்க உங்கள் மாமியெல்லாம் காணோம் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். அது எங்கே போகுது? அங்கே தான் உட்காந்து வெத்தலை பாக்கிச்சின்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கதை வளர்த்து இன்னொரு வரவே விடாது உங்களை. அதெல்லாம் தெரியும் எனக்கு, சொல்லிட்டு தான் போவேன். உங்கள் வீட்டுக்காரர் வேறு பார்த்துருக்கு போல. அது சொல்லிச்சு என்கிட்ட, இந்த மாதிரி ரேணுக்கா அவங்க வீட்டுக்காரர் வந்தாண்டி இந்த பக்கம் தான் போனால் வந்தான் வீட்டுக்குன்னு கேட்டுச்சு. நான் தான் சண்டைலாம் உங்களுக்கு முடிஞ்சிச்சு போல, அந்த குழந்தை எடுத்துன்னு போய் நிற்கான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? சரி வீட்டுக்கு போய் அச்சுக்காதீங்க சரியா? அதெல்லாம் நல்லா அச்சுப்போம். நான் வேணா வண்டி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டு வரட்டாக்கா? ஏன்டி உனக்கு ஏன் கஷ்டம்? இந்த பஸ் விட்டுருக்காங்க, ஃப்ரீ பஸ்ஸு, நான் அதில் போகிறேன். இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற கலவரத்தை அங்கே வந்து பார்ப்பலாம், அதான் கேட்டேன். கொழுப்படி உனக்கானா? சரி மீனா கல்யாணத்துக்கு எப்போ வரீங்க? ஒரு 3 மாதம் முன்னாடியே வந்துருங்க. நிறைய வேலை இருக்குது. தனியாலெல்லாம் இங்கே மாட்டிங்கன்னா என்னால் செய்ய முடியாது எதையும். அதெல்லாம் முன்னாடியே வந்துடுவேண்டி, நீ ஏன் கவலைப்படுற? நோட்டீஸ் வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், சாமி கும்பிடணும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்க வேலை வச்சிருக்கேங்கம்மா அத்தை கழுவி. அதுக்கிட்ட எங்களால் தனியால் மாட்டிங்கனாலும் செய்ய முடியாதுமா. நீங்களும் வந்துருங்க. நான் வராம எப்படி வந்துடுவேண்டி? அக்கா பொறுமையா வா, கீழே வந்து வரப்போறேன். அங்கே பாருங்க உங்கள் அக்கா எப்படி ஓடி வந்துருக்காங்க குழம்புக்கு நான் தூக்கினேன். ஏக்கா பார்த்து வாக்கா.